நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:43. முக்கியமான அறிவித்தல், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. அடுத்தது லைக் செய்யும் பொழுது உங்களுக்கு ஹைப்னு ஒரு விஷயம் வரும், அதையும் செய்யுங்க. அப்போ உடனுக்குடன் செய்திகள் உங்களை வந்து சேரும். இன்றைய செய்திகளுக்கு, இன்றைய விஷயங்களுக்கு நாம் இப்பொழுது செல்வோம். யூகேயில் புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகே NHS புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 6 அறிகுறிகள் உள்ள எவரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று எச்சரிக்கையை இங்கே யூகே சுகாதார அதிகாரிகள் மற்றும் NHS வெளியிட்டிருக்கிறார்கள். 6 அறிகுறிகள் உள்ளவர்கள் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறு UKHSA புதிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. யூகே சுகாதார பாதுகாப்பு நிறுவனம். இந்த எச்சரிக்கை தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. எல்லா இடங்களிலும் அவதானமாக இருக்குமாறு NHS தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. சமீபத்திய புள்ளி விவரங்கள் யூகேயில் நோரோ வைரஸ் மிக அதிகமாக பரவி வருவதை காட்டுகின்றன. ஜனவரி 2026 ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து இந்த பிற்பகுதியில் அதிகமாக அதிகரித்து வருவதாக யூகே NHS சொல்கிறது. இந்த ஆண்டின் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் ஜனவரி 12 25, அதற்கு பிறகு பிப்ரவரி ஆரம்பம், இப்பொழுது 3ஆம் தேதி தானே, இந்த 2 வார காலத்துக்கான நோரோ வைரஸ் ஆய்வக அறிக்கைகள் கிட்டத்தட்ட 73.8% அதிகமாக பரவி வருவதாக NHS அச்சம் வெளியிட்டிருக்கிறது. கடந்த காலத்திற்கான 5 பருவ சராசரியை விட இப்பொழுது, அதாவது ஆரம்பத்தில் இருந்தது என்ன, 18.3% இருந்தது. தற்பொழுது 73.8% அதிகமாக பரவி வருகிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயமாக NHS கருதுகிறது. அதனால்தான் எல்லா இடங்களிலும் இப்பொழுது இந்த விடயங்களை அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றார்கள். 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களிடமும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடமும் அதிக தொற்று விகிதங்கள் காணப்படுகின்றன. சமீபத்தில் G2.4 திரிபு வைரஸின் மிகவும் பொதுவான வகையாக இந்த வைரஸ் மாறி இருக்கிறது. இதனை நாங்கள் இலேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னென்ன அறிகுறி விஷயங்களை நான் சொல்றேன். UKHSA-இன் இன்று காலை புதிய செய்தி புதுப்பிப்பிலே அறிகுறிகள் நீங்கிய 48 மணி நேரத்திற்கு பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று இங்கிலாந்தில் உள்ள மக்களை NHS வலியுறுத்துகிறது. இப்படியான அறிகுறிகள் இருந்தால், முக்கியமாக வைரஸின் 3 முக்கிய அறிகுறிகள்: காய்ச்சல், உடல்ல சோர்வு, வயிற்றுப்போக்கு, அதிக வெப்பம், தலைவலி மற்றும் கை கால்கள் வலி. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் 48 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று NHS சொல்லியிருக்கிறது. இந்த அறிகுறிகள் இருந்தால் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இப்ப அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்னா, வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம், அதிகமாக தண்ணீரை அருந்துங்கள், மற்றது பாராசிட்டமோலை போடுங்கள் என்றுதான் சொல்கின்றார்களே தவிர வீட்டை விட்டு வெளியேறி ஏனையவர்களுக்கு இந்த தொற்றை ஏற்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடும் பொழுது வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி இது இருக்கும். ஆகவே இப்ப வயிற்றுப்போக்குன்னா அதிகமான தண்ணீரை குடிக்க சொல்கின்றார்கள். உங்களுக்கு ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் பரவலை குறைக்க நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதையும் NHS தற்பொழுது வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறது. சோப்பு மற்றும் வெதுவெதுப்பான நீரில் கைகளை கழுவ வேண்டும். அழுக்கடைந்த ஆடைகள் மற்றும் படுக்கையை 60 செல்சியஸ் சுடு நீரில் கழுவ வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தப்படுகின்றார்கள். அறிகுறிகள் உள்ள எவரும் வேலைக்கு போக வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், மருத்துவமனைகளுக்கும் போக வேண்டாம், பராமரிப்பு இல்லங்கள்ல வேலை செய்பவர்கள் அங்கும் செல்ல வேண்டாம், அல்லது உங்களுடைய வயதான பெற்றோரை பார்ப்பதற்கு அங்கும் போக வேண்டாம். மற்றவர்களுக்கு உணவு சமைப்பதையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று NHS அறிவுறுத்துகிறது.
வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியை பொதுவாக வீட்டிலேயே சிகிச்சை அளியுங்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீர் இழப்பை தவிர்ப்பதற்கு நிறைய திரவங்களை குடியுங்கள் என்று NHS சொல்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், வீட்டிலேயே இருங்க. ஏன்னா இது கோவிட் காலத்துல இப்படி சொன்னார்கள் தானே. இப்ப லேசான காய்ச்சல், இருமல், தடுமல், வயிற்றுப்போக்கு இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது NHSக்கோ NHS ஜிபிக்கோ அவர்கள் எடுக்க மாட்டார்கள். முதலாவது கேள்வி அதுதான். இப்ப டெலிபோன்ல நாங்க அப்பாயின்மெண்ட் வச்சா முதலாவது அது ரெக்கார்டிங் என்ன சொல்லும், காய்ச்சல் இருந்தா வீட்டிலேயே இருங்கோ, வர வேண்டாம் என்று சொல்லும். அதே போலத்தான் இந்த வைரஸ் என்ன பிரச்சனைனா, இப்பொழுது திடீரென்று ஒரு லாக்டவுனை போட முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களை நீங்களே வீட்டுக்குள்ள வைத்திருங்கோ என்று NHS தற்பொழுது சொல்கிறது. இப்ப லாக்டவுன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால், இப்ப இந்த வைரஸ் பரவி லாக்டவுன் என்ற விஷயத்தை கொண்டு வந்தால் அவர்கள் ஏற்கனவே பெரிய அனுபவம் இருக்கிறது. எனவே தற்பொழுது காய்ச்சலுக்கான ஊசியை போடுங்கோ, தடுப்பூசியை போடுங்கோ, வைரஸுக்கான தடுப்பூசியை போடுங்கோ என்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த வைரஸ் வயிற்றுப்போக்கு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டா நீர் இழப்பை தவிர்க்க நிறைய தண்ணியை குடிங்கோ, திரவங்களை குடிங்கோன்னு சொல்றது. பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளில் வயிற்றுப்போக்கு பொதுவாக 5 முதல் 7 நாட்கள் இருக்குமா. மேலும் வாந்தி 1 அல்லது 2 நாட்கள் இருக்கும், அதற்கு பிறகு நின்றுவிடும். குறைந்தது 2 நாட்களுக்கு உங்களுக்கு உடல்நிலை காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆகவே முடிந்தவரை வெளியே செல்வதை தவிர்க்கவும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். NHS இன்னும் சொல்லுது, உங்களுக்கு அதிக வெப்பநிலை இருந்தால் அல்லது உங்கள் சாதாரண செயல்பாடுகளை செய்ய போதுமான அளவு சக்தி இல்லாமல் இருந்தால் வீட்டிலேயே இருங்கள். நீங்கள் சரியாக உணரும் வரை, சரி உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டது என்று உணரும் வரை மற்றவர்களோடு தொடர்பை தவிர்க்கவும். வீட்டுல சமைக்க வேண்டாம், அவர்கள் காய்ச்சல் உள்ளவர்கள் சமைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகின்றார்கள். தொற்று பரவுவதை தவிர்க்க உங்கள் கைகள் மற்றும் துணிகள் மற்றும் படுக்கைகளை கழுவுங்கள். அதுனா 60 செல்சியஸ் வெப்ப சுடுநீர்ல கழுவ சொல்கின்றார்கள். கழிப்பறை இருக்கைகள் மற்றும் அந்த பிளாஷ் பண்ற கைப்பிடிகள், குழாய்கள், மேற்பரப்புகள் மற்றும் கதவு கைப்பிடிகளையும் சுத்தம் செய்யவும் என்று சொல்கின்றார்கள். அடுத்தது முக்கியமாக மக்கள் அவர்களுடைய டவல் அதெல்லாம் மற்றாக்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அதாவது காய்ச்சல் வந்து இந்த பிரச்சனை, இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்று நீங்கள் உணர்ந்தால், என்ற அறிகுறியெல்லாம் சொல்லிட்டார்கள். அப்ப உங்களுக்கே தெரியும், 48 மணி நேரம் நீச்சல் குளம் போகக்கூடாது என்கின்றார்கள். நோரோ வைரஸ் தொற்றுக்கள் நீர் இழப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இளம் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் இருந்தால், நோய்வாய்ப்பட்டால் அந்த நேரத்தில் உங்களுக்கு நீர் இழப்பு ஏற்படும். எனவே திரவங்களை குடிப்பது முக்கியம். UKHSAயின் முன்னணி தொற்று நோயியல் நிபுணர் அமி டக்ளஸ் தெரிவிக்கும் பொழுது, இது கவனமா இருக்க வேண்டும். 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த குறிப்பிடத்தக்க நோரோ வைரஸ் தாக்கத்தை கண்டுள்ளோம். அதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வெளியிடுகின்றோம். மேலும் மருத்துவமனைகளுக்கும் அதிகமானவர்கள் வருகின்றார்கள் என்று பதிவாகி உள்ளன. இன்னும் எதிர்பார்க்கப்படும் அளவுக்கு இது வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்களுடைய கையில தான் இந்த விஷயங்கள் இருக்கிறது. எனவே 48 மணி நேரம் வெளியில போக வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப எப்பொழுதும் கையை கழுவ வேண்டும். என்னடா கோவிட்டுக்கு சொன்ன மாதிரியே இதுக்கு சொல்கின்றார்கள். கைகளை கழுவ வேண்டும். வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்ய பிளீச் சார்ந்த தயாரிப்புகளை பயன்படுத்துங்கள். தொற்றுக்கள் பரவுவதை தடுக்க அது உதவும். ஆல்கஹால் ஜெல்கள் நோரோ வைரஸை கொல்லாது என்று NHS சொல்கிறது. நாங்கள் ஆல்கஹால் ஜெல்களால கைகளை துடைச்சு கொள்வோம் தானே, அது வந்து அதை மட்டும் நம்பாதீர்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். திரும்பவும் சொல்கின்றார்கள், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி இருந்தால் உங்கள் அறிகுறிகள் நின்ற 48 மணி நேரம் வரை வேலை, பள்ளிக்கூடம், நர்சரிக்கு போக வேண்டாம். அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டாம். நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு தொற்று பரவுவதை தடுக்க மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் உள்ளவர்களை பார்ப்பதை தவிர்க்கவும் என்று இந்த தகவல்களை NHS இன்று அவசரமாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொற்று பரவலாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அறிவுறுத்தல். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.